நான் கண்டினியூ பண்ணலான்னு தான் அங்கே போய் தான் கண்டினியூ பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே சீனரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி ஆளணுங்க வாழ்க்கைனா. கரும்பு தோட்டம் இந்தாண்டா வந்துட்டு பாக்கா இல்லை அதே போட்டிருக்காங்க சம்திங் என்னன்னு தெரியல. ஸோ வாழைத்தோப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ முன்னாடி ஒரு பஸ் போகுது பாருங்க, பச்சை மலை தான் போகுது அந்த பஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அங்கே இல்லை இங்கே இது நேராக பாருங்க, அந்த மலை இருக்குல்ல, மலை மேலே ஒரு டவர் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அங்கே தான் போக விடுறோம். சூப்பராக இருக்குங்க பாருங்க பிளேஸு, செம்மங்க. கிராமத்தில் இருக்கிற ஒரு பஸ்ஸே இதுதாங்க. நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அப்படியே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. வாவ் செம்ம இல்ல? சூப்பரா இருக்குங்க. அந்த இடம் மட்டும் அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ புளிய மரம். ஸோ செம்ம சூப்பரா இருக்கு. செக் போஸ்ட் இருக்கு, செக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. போகலாம் தான் நினைக்கிறேன். ஸோ எதுவும் செக் பண்ணலாம், கேட்க முடியல. ஸோ இதுல இருந்து மழை ஸ்டார்ட் ஆகுதுங்க, செக் போஸ்ட் தான். ஸோ இதுல இருந்து பச்சை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். வா சூடாக இருக்கு பாருங்க, புரியுதா உங்களுக்கு ரோடு? ஸோ இதுக்கப்புறம் ஸ்பீட் அப்படியே 40 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்ததே அழகான இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தானே, ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஓட்டுறதுக்கு தானே ரோட்டில். பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க பிளேஸு. இடமிட்டு நிலவுக்கும் பார்த்தீங்களா வயல் பக்கத்துலயே அப்படியே தென்னந்தோப்பு மாதிரி அழகா கூப்பிட்டு சூப்பரா இருக்குங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும்னு தான் கனவு. பார்க்கலாம் கனவு ஜெயிக்குதா இல்லையான்னு. ஸோ ஆக்சுவலி இங்கேருந்து டாப் செங்கட்டுப்பட்டி 12 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோன்ட்டு. மேபி ஸ்லோவாக தான் போவோம். நாங்கள் எல்லாருமே ஸ்லோவாக தான் வரோம், ஸ்லோவாக தான் போகவும் போகிறோம். ஏன்னா அந்த ரோடை வந்துட்டு என்ஜாய் பண்ணி ஓட்டணும்ல. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் ஸ்லோவாக தான் போகணும். நிலம் விட்டு நிலவுக்கு வாவ், ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீல்ங்க, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஐயோ அங்க பாருங்க, உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல, ரோட் பாத்தீங்களா செம சீனிக்கா இருக்குல்ல, வேற மாதிரி. வாவ் சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலி நானும் என் ஒய்ஃப் ஒன் டைம் வந்திருந்தோம். ஆக்சுவலி அன்னைக்கு என்னன்னா அன்டைம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் வேகமாக வந்தோம். ஈவினிங்கு போகும்போது அதே மாதிரி தான் அவசரமாக தான் போனோம். ஸோ எதையுமே ரசிக்க முடியல. பட் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு காலையிலே வந்துட்டோம், மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. வா என்னங்க ரோடு இப்படி இருக்கு, செம்மையா இருக்குதுங்க. வாவ் ஐயோ அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, செம்ம கியூட்டா இருக்குல்ல, கியூட்டா இல்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. வாவ் ஸோ நம்ம ஆசிஸ் ப்ரோ அவங்க அப்பாவும் போறாங்க பைக்ல. வேற மாதிரி செம்மையா இருக்குங்க ரோடு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
அதே மாதிரியே இருக்கு மூங்கில். என்னங்க இவ்வளோ அழகா இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா அந்த ரோடை எப்படிலாம் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் சக்தி. நம்ம சேனல்ல ரைடிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ மறக்காம நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாவ் செம்மங்க. என்னங்க இவ்வளோ அழகா இருக்குது ரோடு, செம்ம கிளீனா இருக்குங்க ரோடும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொண்டை வச்சு வழி வருது. சூப்பருங்க. ஏங்க நீங்களாம் பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வேற மாதிரி ரூட்டா இருக்கு. ஐயோ இயற்கை தாங்க. என்னங்க இவ்வளவு அழகா இருக்கு, சூப்பர்ல. வருங்க மலையா. நான் ஆக்சுவலி நல்லா புல்லு மரம் எல்லாம் காஞ்சி எல்லாம் கொட்டி இருக்கும்னு நினைச்சேங்க. பட் ஆனா இங்க அப்படியே வேற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க செம்மையா இருக்குங்க. ஏங்க திருச்சி பக்கத்துல யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரோடு ட்ரை பண்ணுங்க. ஒன் டைமாவது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ரோடு இந்த டைம்ல வாங்க. ஏன்னா செம்ம அழகா இருக்குங்க. இங்க பாருங்க புல்லு எல்லாமே நல்லா காஞ்சி, காவட்ட புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ காவட்ட புல்லு எல்லாம் நல்லா காஞ்சி செம்ம அழகா இருக்குங்க. ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். ஐயோ அழகோ அழகு, அப்படி ஒரு அழகு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. செம்ம அழகா இருக்குங்க ரோடு. ஸோ நீங்க திருச்சி இல்லை துறையூர் பக்கத்துல எங்க இருந்தாலும் சரி, இல்லை சேலமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம வீடியோபுல்லா இருக்குங்க. ஐயோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. மக்களே வாங்க மக்களே, கண்டிப்பா வந்து ரசிச்சு பாருங்க ரோட்டை. இந்த ரூட்லாம் ரோடு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. நீங்க அதோட அழகையே ரசிக்க முடியாது. பொறுமையா பின்னாடி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு, பின்னாடின்ற வாங்க முன்னாடி பார்த்துட்டு அப்படியே அழகா ரசிச்சுட்டே மலையேறுங்க. செம்ம அழகா இருக்குங்க. லைட்டா சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி வரையும் அந்த சில்னஸ் தெரியல. ஸோ இப்போதான் அப்படியே அந்த சில்னஸ் தெரியுது அழகா. ஐயோ அருமையா இருக்குதுங்க. கீழே பாருங்க, கீழே ஃபுல்லா மூங்கில் தான். கீழே ஃபுல்லாவே மூங்கில் தாங்க. ஒருத்த அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. செம்மங்க, ரியலி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன் ரோட்ஸை. என்னங்க இது, நான் சொன்னதே சொன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஏன்னா என்னால சொல்லவே முடியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க. சின்னதா ஒரு பிரேக் எடுத்தோம், ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்றதுக்காக. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க, நம்மளும் அப்படியே கிளம்புறோம். எல்லாருமே அதாங்க ஃபீல் பண்றோம். ரோடு வந்துட்டு செம்மையா இருக்குங்க. நாங்கள் இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. நான் ஆக்சுவலி நினச்சது எப்படின்னா கல்லு மண்ணாக தான் இருக்கும் அப்படிதான் நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே அது எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுங்க இந்த பச்சைமலை. பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அருமையாக இருக்குங்க. இயற்கை எப்பயுமே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணோம் இல்ல, அது பண்ணிடுச்சு அது வேலையை
கரெக்டா இது பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா மரம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்களேன், நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் ஹில் ஸ்டேஷன் இறங்கும் போது வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு இறங்காதீங்கன்ட்டு. நம்ம ப்ரோ ஒருத்தர் அப்படிதான் ஆஃப் பண்ணிட்டு தான் இறங்குறாரு. அந்த மாதிரி பண்ணாதீங்க, கிளச் பிளேட் போயிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நமக்கு கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லதான் முடியும் இல்லை. ஸோ சூப்பராக ரோடு வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வெல் மெயின்டைன்டாக தான் இருக்கு. ஏங்க எனக்கு இங்கிலீஷ் வரலங்க, அதை விட்டுருங்க. சூப்பராக பராமரிப்பு வேலைலாம் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன வருதோ அதுதான் நான் பண்ணோம். செம்மையா இருக்கு. எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன், சொன்னதே தான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியுது, பட் இருந்தாலும் அதோட அழகை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்படி ஒரு அழகான ரோடு இருக்கும்போது எப்படிங்க பேச முடியும் சொல்லுங்க? பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்கிறது. பாருங்களேன், மழை அழகா. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இங்க பனி பெய்ஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் பனி பெய்ஞ்சிருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் ரூட்ஸ். நம்மளும் இன்னும் கொஞ்சம் ஏர்லியா வந்திருக்கோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். பட் ஆனால் இப்போ இதில் வந்ததுனால தான் இந்த ரோட்டோட அழகை நம்ம ரசிக்க முடிஞ்சிச்சு. பனி பொழியும் போது வந்திருந்தா நம்ம இந்த அழகை பார்த்துக்க முடியாது. பட் நாங்கள் பிளான் எப்படின்னா, ரிட்டர்ன் அந்த சைடு செங்காட்டுப்படி அதுலேயே இறங்குற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புளியஞ்சோலை போகலாமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும். இன்கேஸ் டைம் இருந்ததுன்னா நம்ம புளியஞ்சோலை கூட நம்ம போனோம். நான் அப்படிதாங்க. அவங்க நம்ம டீம் ரைடர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க, நான் பின்னாடி வரேன். ஏன்னு சொல்லணும், ஏன்னா எனக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ட்ராவல் பண்ணுறோம் ரைட்டு, இருந்தாலும் அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ அதனால தான் நான் அப்படியே பொறுமையாக அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வரேன். என் தங்கமே அருமையா இருக்குதுங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அப்போ அவங்களும் இதை பாதுகாக்கணும்னா இந்த அளவுக்கு அழகை வந்துட்டு இப்போ வரையும் கொடுத்துட்டு இருக்க முடியுமோன்னு தெரியல எனக்கு. இல்லைன்னா அது வந்துட்டு இருக்கிற பாதி மரங்கள் வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த மலை உச்சிக்கு மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:24 ஆகுது. என்ன ஒரு அழகியடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அருமையா இருக்குது கைஸ். இந்த ரோடு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லட்டி ரோடு ஏறணும் பார்த்தீங்களா ஊட்டியில். ஸோ அதோட வீடியோஸ்லாம் நான் இன்னும் போடவே இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொல்லி ஹில்ஸ் போனேன். ஸோ அதோட வீடியோவும் இதோட வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்து நம்ம சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ, அதனால ரெண்டரிங் டைம் வந்துட்டு 6 to 7 hours எடுத்துக்குது. அதனால ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு 2 நாள் ஆகுது கைஸ். அதனால தான் என்னால் வீடியோ சரியாக போட முடியல. பார்த்துட்டு ஒரு நல்ல சிஸ்டமாக அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே. அதுவும் நீங்கள் தர ஆதரவை பொறுத்து தான் இருக்குது, என் கையில் எதுவுமே இல்லை மக்களே. அப்புறம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது சர்ப்ரைஸ்ன்னு இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். பட் நான் 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அதை நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வராங்கன்னு.
எனக்கு என்ன ஒரு வருத்தம் எப்பயுமே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரைடர்ஸை நம்ம மக்கள் எப்பயுமே வந்துட்டு மறந்துடுறாங்க. நான் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வீடியோ கண்டென்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரைடர்ஸ்னு இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் தான், அவங்க சேனல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு புது கண்டென்ட்டாக இருக்கும், மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு எப்பயுமே நம்ம மக்கள் வந்துட்டு அதுக்கு ஆதரவு தர மறந்துடுவோம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத ஒரு சேனலுக்கு ஆதரவு தர்றதுக்கு போயிடுறோமே தவிர, ஒரு நல்ல கண்டென்ட் தரக்கூடிய, நமக்கு யூஸ் ஆகக்கூடிய, நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கண்டென்ட் தர யூடியூபர்ஸை நம்ம எப்பயுமே ஆதரவு தர்றதே கிடையாது. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். இதனாலேயே நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போடாமல் குவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரும் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணவே முடியல. நான் அவங்கள்ட்ட பர்சனலாக கூட கேட்டிருக்கேன், என்ன ப்ரோ ஏன் ப்ரோ கண்டினியூ பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ப்ரோ, இந்த மாதிரி நம்ம போய் நல்ல கண்டென்ட் எடுத்து போட்டாலும் மக்களுக்கு வந்துட்டு அது ரீச் ஆகலை, மக்கள் வந்துட்டு பெருசாக ஆதரவு தர மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியே தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் எனக்கு தெரிஞ்சு 600 வீடியோ கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 17,000 18,000 தான் இருக்கு. ஒரு சிலரோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யூஸே இருக்காது, பசங்களை கெடுக்கிற மாதிரி ஒரு சில கண்டென்ட்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் 60 வீடியோ 70 வீடியோ போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் எப்பயுமே ஒரு 5 lakh 6 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு எப்பயுமே ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாவே தான் இருந்துட்டு இருக்குங்க வரையுமே. இதனால நிறைய யூடியூபர்ஸை நம்ம மறந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். ஸோ தான் வியூ பாயிண்ட். சக்கா